எங்க ராமனா இருந்தாலும் கையில வில்லோடு இருந்தா தான் ராமர். ஏன் வில்லு இல்லாட்டா அவருக்கு வீரியம் கிடையாதா? சண்டை போட மாட்டார். அண்ணால் அவருக்கு வில்லே வாண்டாம், ஜெயிப்பார். ஆனா வில்லோடு இருந்தா தான் நாங்க சேவிப்போம். அந்த வில்லு கையில் இருக்கிறது தான் வீரியம், சௌரியம், பராக்கிரமம், ஆசிரிமான அர்த்தம். இப்படி 3 குணங்கள்னு பார்ப்போம். விபீஷணன் சரணம்னு வரும்போது அவனுடைய குற்றங்களை பார்க்காமல் ஏற்றாரா? அந்த பண்புக்கு சரணாகத வாத்சல்யம்னு பேர். 6 சரணம்னு வந்தாலும் அவர்களுடைய குற்றங்குறைய பார்க்க மாட்டார். விபீஷணனுக்கு அது பெரிய சந்தேகம். நாம ராமனிடத்துல சரணம்னு போயிட்டு இருக்கோமே, நாம பண்ணிருக்கிற தப்பெல்லாத்தையும் ராமன் ஒருவேளை கணிச்சிப்பரோ, விளக்கெண்ணையை விட்டு கொண்டு பாப்பரோன்னு தோணும். பார்க்கவே இல்லையே. யார் விபீஷணன், ஏது ராவணனுடைய தம்பி, பிராட்டிய பிரித்த பாபி, இதை ஒன்னையுமே ராமன் கண்டுகொள்ளவே இல்லை, பார்க்கவே இல்லை. சுக்ரீவன் இத்தனைக்கும் விபீஷணனை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு தடுத்தான். ஆனா நன்னா பேசி வாதத்தை பண்ணி இல்லை ஏற்றுக்கொண்டு தான் அவன். இதுக்கு தான் சரணாகத வாத்சல்யம். விதிதஸ்ஸகி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹா தேன மைத்ரி பவது தேனு சீதை ராவணனுக்கு சொன்னாள். ராவணா, கவலைப்படாதே, நீ ரொம்ப தப்பு பண்ணிருக்கியே, போனா ராமன் என்ன பண்ணுவோன்னு நினைக்கிறியா? என் ராமனை பத்தி எனக்கு ரொம்ப நாளா தெரியும். தைரியமா போ. நீயா இருந்தாலும் சரி, எப்படி குற்றம் புரிந்தவனா இருந்தாலும் சரி, கைவிட்டுடவே மாட்டார், போன்னு சொன்னாள். அவன் போகவில்லை, அது வேறு சரித்திரம். ஆனா போயிருந்தா கண்டிப்பா ராவணனா இருந்தாலும் ராமன் ஏற்றுக்கொண்டிருப்பார். விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம். இது அழகான ஸ்லோகம். விபீஷணன் வந்திருந்தா கூட்டின் வா. ராமன் சுக்ரீவனை பார்த்து சொல்லுகிறார். விபீஷண சரணாகதி முடிகிறது. ராமன் விபீஷணனை ஏற்க போகிறார். ஆனயேனம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தம் அஸ்யாபயம் மயா விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம். நீ போ, விபீஷணன் வந்திருந்தா சந்தோஷமா கூட்டின் வா. ஒருவேளை நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த 1/4 மணி 1/2 மணி நேரத்துக்குள் ராவணனே மனம் திருந்தி வந்திருந்தால், அதுக்குன்னு இன்னொரு தரம் வாதத்துக்கு பிரதிவாதத்துக்கு வந்துடாத சுக்ரீவா. விபீஷணன் வந்தா 4 பேர் வாழ போறா, ராவணன் வந்திருந்தா ஊரே வாழப்போகுது. அதனால இவன் வந்தா கூட்டின் வா, அவன் வந்தா பரம சந்தோஷம், கண்டிப்பாக கூட்டி கொண்டு வா. இதுதான் ராமனுடைய சரணாகத வாத்சல்யம். ஹரே ராமாங்கிற இடத்திலே இதை பார்க்க போகிறோம். சரணாகதர்களுடைய குற்றத்தை பாராமல் ஏற்றுக்கொள்ளுகிறார். இதை பார்ப்போம். ஏக பத்னி விரதம். ஒரு தாரம் என்னைக்கு அங்கிருந்து கண்ணை மாற்றவே இல்லை. இத்தனைக்கும் கைகேயின் இடத்துல பரதன் கேட்கிறான், ராமனை காட்டுக்கு அனுப்பி விட்டதாக சொல்லுகிறாயே, ராமன் என்ன குற்றம் புரிந்தார்? பிறன் மனைவியை ஏறெடுத்தும் பார்த்தாரான்னு கேட்கிறான். பரீசை எத்தத்தோ இன்னென்ன தப்பு பண்ணியிருந்தா நாட்டை விட்டு அனுப்பித்து விடுவார்களாம். அந்த தப்புல ஏதானு என் அண்ணன் ராமன் பண்ணினாரான்னு அவர் கேட்கிறார். இல்லை இல்லை இல்லைன்னு கைகை அங்கெல்லாம் பொய்யே சொல்லலை, எல்லா விதத்தையும் நேர்மையா உண்மையா சொல்லிட்டா. அப்ப சொல்லும்போது ராமஹா பரதாரான் சக்ஷுர்பியாமபி ந பஷ்யதி. பிறருடைய மனைவியை கண்ணாலும் ஒரு நாளும் ராமன் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார். இது அவருக்கே இருக்கிற பெருமை. ஏகதார விரதம். இது இந்த அவதாரம்ங்கிறது வீரியம், சௌரியம், பராக்கிரமம், தனக்கு இருக்கக்கூடிய நேர்மை, சத்தியம், இதை காட்ட வந்ததே தவிர கிருஷ்ணாவதாரத்தை போல பல கல்யாணங்கள் பண்ணி கொண்ட அவதாரம் இல்லை. ஏகதார விரதனை சீதாராமருங்கிற இடத்துல பார்ப்போம். சீதாராமன்கிற சொல்லச்சேவே சீதை தான், ராமன் தான். ருக்மிணி சத்யபாமா சமேத கண்ணன், வேணுகோபால கிருஷ்ணன், எத்தனை கோவில் இருக்கு. அதே போல ராமனுக்கு இன்னார் இன்னார் சமேத ராமன் இப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. சீதா உண்டுனா சீதா, லக்ஷ்மண, பரத, சத்ருக்ன, ஆஞ்சநேயர், இவரோட சேர்ந்த ராமன் சொல்லுவாளே தவிர 2 மனைவிக்கு பேச்சே இல்லையே. அதனால ஏகதார விரதம் ராமனுக்கு உண்டான பெருமை. மகாவீரன் ஜெய ஜெயராம்னு சொன்னால் திருடவிரதன், எடுத்த காரியத்தில் இருக்கக்கூடிய உறுதி. அது எந்த காரியமா இருக்கட்டும், ஒரு சண்டையா இருக்கட்டும், இல்லை தன் அண்டினவர்களை ரட்சிப்பதாக இருக்கட்டும், பேச்சில் மாற மாட்டேங்கிறதா இருக்கட்டும், கருணையை காட்டிய தீர்வேங்கிறதுல இருக்கட்டும், ரொம்ப உறுதி படைத்த நெஞ்சு. திருடவிரதன் திருடவிரதன்னு சொல்லுவார்கள். நம்ம கூட சொல்லுவோம், கையில கங்கணம் கட்டின்னு இருக்காரும், இந்த காரியத்தை எடுத்தாரா விட மாட்டேன், முடிச்சே தீருவேன்னு அவர் அதை விட்டே கொடுக்க மாட்டார். திருடவிரதனாக இருக்கிறார், உறுதியாக இருக்கிறார். அதை ஜெய ஜெய மகாவீரங்கிற இடத்துல பார்க்க போகிறோம். 3 குணங்கள். சரணாகதர்களுடைய குற்றத்தை காண்பதில்லை, சரணாகத வத்சலன். அதுக்கப்புறம் சீதாராமன் ஏகதார விரதன், மாற்று கருத்தே இல்லை. அதுக்கப்புறம் 3வது ஜெய ஜெய மகாவீரனால் திருடவிரதன், எடுத்த காரியத்தில் உறுதியோடு இருப்பவர். இப்படி பார்க்கலாம். இந்த கலியுகத்துக்கும் சரி, பேச்சு எவ்வளவு முக்கியமாகிறது. நீங்க எங்கெங்கயோ போய் பேசுறீர்கள், ரொம்ப ஜாகிரதையா பேச வேண்டும்.
பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலும் ஒழுங்கா பேசணும், காய்கறி கடைக்கு வாங்கறதுக்கு போனா கூட ஒழுங்கா பேசணும், வேலைக்கு போற இடத்துல சர்வ ஜாகிரதையா பேசணும், உறவுக்காரர்களுடைய கல்யாணத்துக்கு போயிருந்தாலும் என்ன பேசுறோன்னு ஜாகிரதையா தான் பேசணும். மாமியார் நாட்டு பொண்ணுகிட்ட பேசச்சேவோ, நாட்டு பொண்ணு மாமியார் இடத்துல பேசச்சேவோ, யாரும் எதிலும் சர்வ ஜாகிரதையா பேசணுமா? மொத்தம் ராமன்ட்டேந்து கத்துக்கணும். முதல்ல ஒண்ணு கத்துக்கணும், குறைச்சலா பேசணும்னு கத்துக்கணும். வளவளான்னு நிறையா பேசி கொண்டிருந்தால் கேட்க மாட்டார்கள். நம்ம சொல்றது ஒருத்தர் கேட்கணுமா? பேசாம இருந்துருங்க. பேசினா தானே கேட்பான்னா, நீங்க பேசாம இருந்து பாருங்க சொல்றத கேட்கறாளா இல்லையான்னு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேசினாலே அவர் அப்படித்தான் சொல்லி கொண்டிருப்பாள், விடு. இதுதான் பதில் கிடைக்கும். குறைச்சலா பேசுறவர் ஏதோ வாயத்தை ரெண்டு வார்த்தை சொல்றாருன்னு வச்சுங்க, சாமி அவர் பேசவே மாட்டார், என்னமோ சொல்றார், கொஞ்சம் சத்தம் போடாது என்ன சொல்றாருன்னு கேளுங்க, அப்பதான் அந்த மதிப்பே வரும். நம்ம நிறையா பேசி கொண்டிருந்தா மதிக்க மாட்டார்கள். ராமன் ரொம்ப குறைவா பேசுறவர். அத்தோட மட்டும் இல்லை, சத்தியவாதீச்ச ராகவா, பிரியபாஷீச்ச ராகவா, மிருதுபாஷீச்ச ராகவா, பூர்வபாஷீச்ச ராகவா, மஞ்சுபாஷீச்ச ராகவா. ராகவன் எப்படி பேசுவாருங்கிறத வால்மீகி சொல்றார். ராகவனே ரொம்ப நன்னா பேசுறவர். ஹனுமான் அத்தை விட நன்னா பேசினாராம். ஹனுமார் 10 நிமிஷம் பேசினத்தே ராமன் கொண்டாடி தீர்த்துட்டார். லக்ஷ்மணா இதை போல நான் பேச்சை பார்த்ததே இல்லை, எனக்கு வால்மீகி பட்டம் கொடுத்துருக்கார் வாக்மி ஸ்ரீமானுட்டு. ஆனால் அது எப்போதான் அந்த பட்டமோ, இதோ இவர் பேசும் பேச்சு அத்தனை நல்ல பேச்சாக இருக்கிறதே என்ன ஹனுமான கொண்டாடி இருக்கார். சொல்லின் செல்வன் அப்படின்னு கம்பர் தன்னுடைய கம்பராமாயணத்திலையும் பாடுறார். ஏன் சொல்ல வந்தேன், இன்னைக்கு பேச்சுங்கிறதோ ஒத்தருக்கொத்தர் பேச்சுவார்த்தை, கிடைத்த நேரத்துக்குள் சரியா நாம நினைச்சத்தை எடுத்து சொல்ல வேண்டியது. வேலைக்கு பேட்டி எடுப்பார்கள், 5 நிமிஷம் கொடுப்பா. பரீட்சை எழுத போவீர்கள், 3 மணி நேரம் பரீட்சை, 3 வருஷம் படிச்சிருப்போம். ஆனால் கடைசி அந்த போட்டி தேர்வு 3 மணி நேரமாக இருக்கும். அப்போ ஜுரம் வராது இருக்கணும், தலைவலி வராது இருக்கணும், அப்போ பார்த்து ஏதானு என்னைக்கோ நடந்த வம்பு ஞாபகத்துக்கு வராது இருக்கணும், நிதானம் தவறாமல் அந்த 3 மணி நேரம் எழுதணும். அதில் ஏதானும் கொஞ்சம் குற்றங்குறை இருந்து கோட்டை விட்டு விட்டால் அப்படியே நான் புத்தி கெட்டவன் அர்த்தம். ஆனால் இன்னைக்கு உலகம் அப்படித்தான் நம்மளை கணிக்கிறது. அந்த 3 மணி நேரம் நம்ம குழந்தையால ஏதோ அன்னைக்கு எழுத முடியலன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு ஒரு நாள் அந்த 3 மணி நேரம் அதுக்குன்னு படித்ததே கிடையாது புத்தியே கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டோம். அதுவும் இப்போ எழுத்தெல்லாம் கூட இல்லை, அப்படி கட்டம் கட்டமாக போட்டிருக்கு, அதில் கரும்புள்ளி குத்தினா போகிறோம். இது 1 2 3 4 இவ்வளவு தானா கடைசியில் நம்ம படித்த புத்தி? அது ஒரு 90 கேள்வி கேட்கறது, அதுக்குள்ளே எத்தனை கேள்வி கேட்டீர்களோ உங்கள் வாழ்க்கை முடிவாகி விட்டது, போய்விட்டு வாருங்கள் நாள். வாழ்க்கை இவ்வளவு சுலபமானதுன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. வெறுமே ஏதோ தட்டுறதுக்கு கருப்பு புள்ளி குத்தின வச்சுன்னு வாழ்க்கையானால் அப்படித்தான் இந்த படிப்பை மாற்றி விட்டோம். நம்முடைய படிப்பு இப்படி அல்ல. நம்முடைய குருகுல முறை படிப்புங்கிறது இதை போல 3 மணி நேரம் இன்னைக்கு முடியலையாப்பா, நாளைக்கு கேள்வி கேட்குறேனே வாத்தியார் அனுப்பிச்சிருவாரு. இன்னைக்கு 3 மணி நேரம் கேட்டால் தான் நீ பெரிய மனுஷனான்னா, நாளைக்கு கேட்டு தெரிந்து கொண்டா நல்ல மனுஷன் இல்லையா? என்ன ஒன்று, நிறைய பேர் படிக்கிறார்கள், அவர்கள் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் பரீட்சை வச்சாகணும். இல்லை, எல்லாரும் பரீட்சை வைக்காம தேறி ஆகிவிட்டதுன்னு சொல்லி ஆகணும். போன வருஷம் ஒன்று பண்ணியிருக்கோம், இந்த வருஷம் ஒன்று பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன். போன வருஷமா இருந்தால் யாருமே எழுதலை, சரி தேறி ஆகிவிட்டதுன்னு சொல்லிட்டோம். இந்த வச்சம் சேர்த்து வச்சு இனிமே வீட்டுக்கே அனுப்பாக மொத்த பள்ளிக்கூடமும் நடத்தணும் அப்படிங்கிறதுல விட்டுட்டோம். இப்படியும் அப்படியும்னு வச்சுக்கிறது இல்லை. இந்த 3 மணி நேரம் பிள்ளைக்கு முடியல, பொண்ணு நாளைக்கு சொல்லிட்டு போறா, இந்த கேள்விக்கு பதில் தெரியல, அந்த கேள்விக்கு சொல்லிட்டு போறா. நாம சொன்ன கேள்விக்குத்தான் பதில் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இன்னொன்று, இந்த சொன்ன தோரணை கூட புரியாமல் போகலாம், அன்று என்னமோ உடம்பு முடியாமல் போகலாம். இதெல்லாம் நம்ம தான் பார்த்து படிப்புக்காக வச்சுக்கணும். நம்ம குழந்தைகளை நாமே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தால், அது ஏன் ஒழுங்கா பண்ணலனால் பயந்து தான் போவார்கள். ஒரு சிறப்பான முழுமையான வளர்ச்சி அப்புறம் குழந்தைகள்கிட்ட வராது. இதை நான் சொல்றதுக்காக அப்போ பரீட்சை வேண்டான்னு சொல்றீரானால் அப்படின்னு இப்போ உடனடியாக அடியனால் சொல்லிட முடியாது. ஏன்னா அது இன்னும் 30 வருஷம் ஆளாமா இருக்கும், 40 வருஷம் ஆளாம். மெதுவாக பெற்றோர்கள் இப்போ தான் புரிந்து கொள்ள ஆரம்பித்து நம்ம வீட்லேயே உட்காந்து வச்சு சொல்லி கொடுத்துடலாம் போல் இருக்கே. இல்லைன்னால் நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்கும், இதுக்கு நம்முடைய சம்பிரதாய கல்வியோடு சேர்த்து சொல்லி கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடமாக பார்த்து சேர்க்கணும். ஆனால் அது 136 கோடி மக்களில் இருக்கிற 21 கோடி குழந்தைகளுக்கு அந்த பள்ளிக்கூடங்கள் போருமாங்கிறது தெரியாது. ரொம்ப குறைச்சலாக இருக்கலாமா இருக்கும். இன்னும் நிறைய அதை போல பள்ளிக்கூடங்கள் வந்ததுனால் சரி சம்பிரதாய கல்வியோடு சேர்த்து இருக்கணும். நம்ம சித்தாந்தம் என்ன, நம்ம சனாதன தர்மம் என்ன சொல்லுகிறது, அதோட சேர்த்து கற்றுக் கொடுக்கணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னால், நம்ம குழந்தைகளிடத்திலே இந்த விஷயத்தை எடுத்துன்னு போகணும். ஒருச்ச வாதம் நல்ல பேச்சா இருக்கணும்னால் இன்னைக்கு பார்க்க போகிறது சத்தியவாதீச்ச ராகவா.
உண்மையாத்தான் பேசுவார். இது எல்லா அடியும் சொல்லிட்டு இருக்கிறது ஹரே ராமாங்கிறதுக்கு அர்த்தம் வரணும். எங்கேயோ எதுக்காகவோ இன்னைக்கு சொல்ல போறது இல்லை. ஹரே ராமாங்கிற இடத்துலேருந்து ராமன் சத்தியவாதி, அதை தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி ராமன் பிரியவாதி. சத்தியமா மட்டும் பேசினா போறாது. சத்தியம் ப்ரூயாது, பிரியம் ப்ரூயாது, நப்ரூயாது சத்தியம் அப்பிரியம். சத்தியத்தை பேசு, பிரியமா பேசு. சத்தியத்தை பேசுங்கிறது இன்னைக்கு, பிரியமா பேசுங்கிறது நாளைக்கு. சீதை இருந்தா தான் பிரியமா பேச வரும். இவர் தனியா இருந்தார்னால் அப்பிரியமா தான் பேசுவார். கரடு முரடா சத்தியம் சத்தியம்னே பேசிட்டு இருந்தா அப்படி பேசக்கூடாது இல்லையா? சத்தியமா பேசணும், பிரியமா பேசணும். சத்தியமா பேசணுங்கிறத ஹரே ராமாங்கிறதுல தெரிஞ்சுப்போம். பிரியமா பேசணுங்கிறதுல சீதாராமங்கிறதுல பேசிப்போம். சத்தியம் பேசலாம், பிரியமாவும் பேசலாம், உறுதிபட பேச வேண்டும். தைரியமா பேசணும், உறுதியோடு பேச வேண்டும். அதை ஜெய ஜெயராமங்கிற இடத்துல தெரிஞ்சுப்போம். நம்ம பேச்சை மயிலரகால தடவராப்பில் கூட பேசலாம், ரொம்ப மென்மையா கூட பேசலாம். மென்மையா பேசினத்துக்காக உறுதியை விட்டுடணுங்கிற அவசியமே இல்லை. மென்மையா பேசினத்துக்காக உறுதியா பேசுறதுக்காக பண்பாடு கட்டு பேசணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கு உறுதியா பேசுறதுனாலே குரலை ஒசத்துறதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி அவசியமே இல்லை. நிதானமான குரல்ல பேசலாம். முன்னாடி என் தாப்பனார் காலத்திலலாம் கேட்டா சொல்லுவா, நியாயசாஸ்திரம் வாசிட்டு பேச்சு கற்றுக் கொடுப்பா. பாடசாலைக்கு போறச்சே தர்க்கசாஸ்திரம் வாசி, நியாயசாஸ்திரம் வாசி, வியாக்கரணம் வாசி, மீமாம்ச வாசி வாசி சொல்லி கொடுக்கறச்சே உங்ககிட்ட விஷயம் குறையறதுன்னா தான் உன் குரல் ஒசரும்னு சொல்லி கொடுப்பா. விஷயம் நிறைய இருக்கா, குரலையே வசத்த வேண்டாம், கண்ணு புருவத்தை கூட அசைக்க வேண்டாம், உன் நிதானமா பேசு. எத்தனை நேரம் வேணா தப்பு தப்பா எதிராளி பேசட்டும். எதிராளி வித்தண்டாவாதம் பண்ணணும்னு வந்திருக்கலாம். வித்தண்டாவாதத்துக்கு ஒரே மருந்து, நாம சத்துவாதத்திலேருந்து மாறவே கூடாது. இப்படியே நிற்கணும்னா அவ பேசி தீத்துறாளே சுவாமினால் அந்த பொறுமை வேணும். பகவான் உள்ள எழுந்துருளி இருக்கிறார். அவனுக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார், நமக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார். கண்டிப்பா அவனுக்குள்ள உட்காண்டிருக்கிற ஒரு நாள் இல்லட்டா ஒரு நாள் புரிய வைப்பார். அந்த உறுதியோடு நிதானமாக தான் பேசணும். சீக்கிர காலத்தில் இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தா கெட்டுப்படுவோன்னு தோணும். அதெல்லாம் குறைவான காலம், குறுகிய கண்ணோட்டம். காலம் பெற பார்த்தா நிஜமா நல்லதுதான் நடக்கும். திருடவாதி, 3 வாதிகள் பார்க்க போறோம். சத்தியவாதி, பிரியவாதி, திருடவாதி. சத்தியவாதீச்ச ராகவா, பிரியவாதீச்ச ராகவா, திருடவாதீச்ச ராகவா. எடுத்த செயலை பேசும்போதே நன்னா பேசணும், உண்மையை பேசணும். சொல்லலாம் சத்தியம் ப்ரூயாது நப்ரூயாது சத்தியம் அப்பிரியம். நான் சத்தியம் பேசினாலே ஒருத்தருக்கும் பிடிக்க மாட்டேங்கிற சுவாமி. நீரானா சத்தியமா பேசு பிரியமா பேசுன்னு சொல்றீர். சத்தியம்னு வச்சே கசக்கிறதே, அது எங்க பிரியமா இருக்கு? பிரியமா பேசணும்னாலே அசத்தியம்தான் பேசணுமானா அப்படி அவசியம் இல்லை. நிதானப்பட்டு பெருமானை தியானித்து கொண்டு இதோ ஹயக்ரீவர் அனுகிரகிக்கட்டும், எல்லாருக்கும் ஏற்கும்படிக்கு நான் சத்தியத்தை சொல்லணும், எல்லாருக்கும் பிடிக்கும்படிக்கு சத்தியத்தை சொல்லணும். நம்ம குழந்தைகள் கேட்குற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல போறச்சேவே பகவானை தியானித்து கொண்டு இப்ப நாம சொல்ல போற பதில் உண்மையா இருக்கணும். கண்டிப்பா அவளுக்கு சமாதானம் கிடைக்கணும். அந்த பிரார்த்தனையோட சொல்லணும். என்னமோ கேள்வி கேட்டான்னா என்னமோ சொல்லிட்டு இருக்கோம். கணக்கு பாடத்துல கேள்வி கேட்டா மட்டும் எவ்வளவு ஜாகிரதையா சொல்றோம். தெரிஞ்சுட்டே ஆகணும், 100க்கு 100 வாங்கி ஆகணும்னு. ராமாயணத்துல கேள்வி கேட்டா அதை விட ஜாகிரதையா சொல்லணும். கணக்குல கேள்வி 12ஆம் வகுப்போட முடிஞ்சு போச்சு. அப்புறம் யாரும் அதை பத்தி கண்டுகொள்ள போவது கூட இல்லை. அதற்கப்புறம் ஆனா ராமாயணம் வாழ்க்கையே அப்பதான் ஆரம்பிக்க போகுது. கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் பெற்று அவர்களை வளர்த்து எவ்வளவு பெரிய பிரயாணம் இருக்கிறது. அதுக்கெல்லாம் நீங்க சொல்ல போற ராமாயண பதில் ரொம்பவே முக்கியமானது, நினைவில் கொள்க.